நாம இன்னைக்கு ஒரு கதைக்குள்ள போக போறோம். ஆனா சும்மா கதை கேக்குறதுக்கு இல்ல, ஒரு கதை எப்படி நம்ம மனசுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற பயத்தை ரொம்பவே தந்திரமா தட்டி எழுப்புதுன்னு நாம அலசி ஆராய போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். இப்போ நீங்க பாக்குற இந்த கேள்வி, இதுதான் நம்ம பார்க்க போற கதையோட ஆணிவேரு. யோசிச்சு பாருங்க, நம்ம அடையாளம், நாம யாருங்கிற நம்ம புரிதல், இதையெல்லாம் வேட்டையாடுற ஒரு கதை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். கதையோட ஆரம்பமே ராகவ் அப்படிங்கிற ஒருத்தர்ல இருந்து தான் தொடங்குது. சுத்தி குரோமிஷ்னு ஏறிட்டு அவர் மட்டும் தனியா இருக்காரு. இங்க இன்னொரு சுவாரஸ்யம்னா, கதையை எழுதினவரு எடுத்த உடனே ஒரு பெரிய பூதத்தையோ பேயையோ காட்டல. ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் மூலமா நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு விதமான பதட்டத்தை மெதுவா விதைக்கிறார். முதல்ல கேக்குறது ஒரு சத்தம்தான். ஒரு சாதாரண கீறல் சத்தம், கிரிக் கிரிக்குன்னு. கதவுக்கு அந்த பக்கம் ஏதோ ஒன்னு விடாப்பிடியா கீறிக்கிட்டே இருக்கு. வரப்போற ஆபத்துக்கான முதல் சிக்னல் இதுதான். அப்புறம் திடீர்னு அந்த சத்தம் நின்னுடுது. ஆனா அந்த சத்தத்துக்கு அப்புறம் வர்ற அமைதி இருக்கே, அது இன்னும் பயங்கரமா இருக்கு. இதுதாங்க திகில் கதைகளோட ஒரு முக்கியமான டெக்னிக். ஆபத்தை நேர்ல பாக்குறத விட அது எப்போ வரும், எங்கிருந்து வரும்னு காத்துக்கிட்டு இருக்கிறது தான் ரொம்பவே பயங்கரமா இருக்கும். இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட். இதுவரைக்கும் வெளியே இந்த ஆபத்து இப்போ வீட்டுக்குள்ள வந்துடுச்சு. அதுவும் எங்க? ராகவ் கூட அதே ரூம்ல. சரி, அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பாப்போம். இப்போ அந்த பயம் ராகவோட வீட்டை மட்டும் விட்டு வைக்கல, ஊர் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. நேத்து வரைக்கும் நல்லா சிரிச்சு பேசிட்டு இருந்த அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களே இப்போ ஒரு பயத்தோட அடையாளமா மாறி போறாங்க. இப்ப நீங்க பாக்குற மாதிரி அந்த ஊரே ரெண்டா பிரிஞ்சு போகுது. சில பேர் ராகவ பார்த்து நிம்மதியா தலையசைக்கிறாங்க. ஆனா சிலர் அவரை பார்த்த உடனே வேக வேகமா வீட்டுக்குள்ள ஓடி போறாங்க. இந்த அமானுஷ்யத்தோட வருக ஜனங்க மனசுல சந்தேகத்தையும் அவநம்பிக்கையும் விதைச்சு ஒரு சமுதாயத்தையே எப்படி உடைக்க முடியுங்கிறதுக்கு இது ஒரு சரியான உதாரணம். இங்கதான் கதையில ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம் வருது. ஒரு அம்மாவோட புன்னகை. சாதாரணமா பேசி முடிச்சதுக்கு அப்புறம்தான் அவங்க சிரிப்பாங்க. ஆனா இப்ப வந்திருக்கிறவங்க பேசுறதுக்கு முன்னாடியே சிரிக்கிறாங்க. இந்த சின்ன வித்தியாசம், இந்த சின்ன ஒரு மாற்றம்தான் நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு முகத்தை பார்க்கும்போது கூட ஒரு விவரிக்க முடியாத பயத்தை நம்ம மனசுல கொண்டு வருது. இப்போ முதல் முறையா ஒரு உறுதியான ஆதாரம் கிடைக்குது. அவங்க நிழல் அவங்க அசைறதுக்கு முன்னாடியே அசையுது. அப்பாப்பா, கிராம மக்களோட எல்லா பயமும் சந்தேகமும் உண்மைதான்னு இந்த ஒரே ஒரு காட்சி ஆணி அடிச்ச மாதிரி சொல்லிருது. சரி, அப்போ இது என்னதா? இது பேயா, பூதமா? இந்த கேள்விக்கு கதையோட நடுவுல ஊர் பெரியவங்க ஒரு விளக்கம் கொடுக்கறாங்க. ஆனா அவங்க சொல்ற விதிகளை கேட்டா நிலைமை இன்னும் மோசமாகுமே தவிர இதுக்கு ஒரு தீர்வு கிடைச்ச மாதிரி தெரியல. இது ஒரு சாதாரண மிருகம்னு நினைச்சிடாதீங்க. அதோட பலம் அதோட உடம்புல இல்ல. அதோட உண்மையான சக்தியே ஒரு ஒட்டுண்ணி மாதிரி ஒருத்தரோட நினைவுகள், அவங்க குரல், முகம்னு எல்லாத்தையும் அப்படியே அச்சசலா கத்துக்கிட்டு அப்படியே பிரதிபலிக்கிறது தான். அப்போ இது எப்படி ஒருத்தரை மாத்துது? 3 ஸ்டெப் தான். முதல்ல ஒருத்தரை முழுசா கவனிக்கும். அவங்க முகம், குரல், நினைவுகள்னு எல்லாத்தையும். ரெண்டாவது, உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒருத்தர் மாதிரி நடிச்சு உங்களை ஏமாத்தும். மூணாவது, அது நிஜமான ஆளுன்னு நீங்க நம்பி மனசார கதவை திறக்கணும். இதுலேருந்து என்ன தெரியுது? அதோட உண்மையான ஆயுதம் ஏதோ சூப்பர் பவர்லாம் இல்ல, நம்மளோட பாசமும் நம்பிக்கையும் தான். இதுதான் அந்த நிழலோட ரொம்ப முக்கியமான ஒரே ஒரு ரூல். அதுவெல்லாம் கதவை தட்டிட்டு உள்ள வர முடியாது. நாம தான் நம்ம கண்ணு முன்னாடி நிக்கிறது, நம்மளுக்கு வேண்டியவங்க தான் முழுசா நம்பி கதவை திறந்து அதை உள்ள விடணும். பாத்தீங்களா, நம்ம அன்பே நமக்கு எதிரா மாறுது. இந்த பயங்கரமான உண்மைகள் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ராகவ் தன்னை காப்பாத்திக்க போராடுறாரு. ஆனா கதையோட கிளைமாக்ஸ்ல விளையாட்டு ஏற்கனவே முடிஞ்சு போச்சுங்கிறது அவருக்கு புரிய வருது. சரியா, அன்னைக்கு ராத்திரி 12:12க்கு ராகவுக்கு ஒரு காலடி சத்தம் கேக்குது. திரும்பி பாக்குறாரு. அங்க நிக்கிறது வேற யாரும் இல்ல, அவரேதான். இங்க கிளைமேக்ஸுங்கிறது ஒரு பெரிய ராட்சசன் கூட சண்டை போடுறதில்ல. உங்கள மாதிரியே இருக்கிற, ஆனா உங்கள பார்த்து புன்னகைக்கிற உங்களோட இன்னொரு காப்பியே நேருக்கு நேரா பாக்குறது தான் உண்மையான திகில். அந்த இன்னொரு ராகவ் சொல்லுது, நான் உன்னை முழுசா கத்துக்கிட்டேன். உன் போட்டோஸ், உன் நினைவுகள், ஏன் உன் மனசுக்குள்ள இருக்கிற வருத்தத்தை கூட நான் கத்துக்கிட்டேன். பாருங்க, இது வெறும் உருவத்தை மாத்துறதில்ல, ஒரு ஆன்மாவையே பரிமாற்றம் செய்யற மாதிரி ஒரு முழுமையான ரீப்ளேஸ்மெண்ட். இதுக்கப்புறம்தான் கதை அதோட மிக கொடூரமான முடிவுக்கு போகுது. உண்மையான பயங்கரங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியறதுலயோ காதுக்கு கேக்குறதுலயோ இல்ல, அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அமைதியில தான் இருக்கு. அடுத்த நாள் காலையில அந்த புது ராகவ் ரொம்ப சாதாரணமா கிராமத்துல நடந்து போறான். யாருமே அவனை தடுக்கல.
ஒரு மனுஷனோட அடையாளம் மொத்தமா அழிக்கப்பட்டு அதுக்கு பதிலா ஒரு போலி வந்தத இந்த உலகம் எவ்ளோ சுலபமா ஏத்துக்கிடுச்சு பாருங்க. இதுதான் இங்க இருக்கிற உறைய வைக்கிற உண்மை. ஆனா லக்ஷ்மி அத்தை மாதிரி ஒரு சிலர் மட்டும் அந்த சின்ன வித்தியாசத்தை கவனிக்கிறாங்க. அவங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க, இவன் இப்படி சிரிக்க மாட்டானேன்னு. ஆனா உண்மைய உணர்ந்தும் அவங்களால எதுவுமே செய்ய முடியல. ஒரு கையறு நிலையின் உச்சகட்டம் இதுதான். கதையோட மிக கொடூரமான முரண்பாடே இதுதான். ராகவோட வீட்டுக்குள்ள இருந்து அவரோட குரல்லே காப்பாத்துங்கன்னு ஒரு சத்தம் கேக்குது. ஆனா வெளியே இருக்கிற அந்த புது ராகவ பார்த்து பயந்து ஒருத்தர் கூட கதவை திறக்க துணியல. பாத்தீங்களா, அந்த நிழல் ராகவோட அடையாளத்தையே அவனுக்கு ஒரு சிறையா மாத்திருச்சு. ஆஹா, இந்த கதை நம்மகிட்ட விட்டுட்டு போற கடைசி கேள்வி இதுதான். யாருமே இல்லாத ஒரு வீட்டுக்குள்ள ஒரு நினைவு மட்டும் அலறுனா அதுக்கு சத்தம் இருக்குமா? நம்மளோட நினைவுகளையும் உறவுகளையும் இவ்ளோ ஈஸியா காப்பி பண்ண முடியும்னா அப்போ நானு சொல்லிக்கிறதுக்கு நம்மகிட்ட மிச்சம் என்னதான் இருக்கு?